28ஆம் தேதி நினைவு நாளுக்கான நிகழ்ச்சிகள் என்னென்ன பண்ணிருக்கீங்க? ஏதாவது அமைதி பேரணியா அந்த மாதிரி இருக்கா? தலைமை கழகமே அறிவிக்க இருக்கிறோம். இருந்தாலும் நீங்க எல்லாரும் இன்னைக்கு கேட்கறதுனால உங்ககிட்ட நான் சொல்றேன், வருகின்ற 28ஆம் தேதி கேப்டனுடைய நினைவு நாளை முன்னிட்டு நமது கேப்டன் ஆலயத்தில் சற்றேறக்குரிய ஒரு அமைதி ஊர்வலமாக கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையாக ஒரு மாபெரும் ஒரு அமைதி பேரணி மாறி நடத்தி கேப்டனுடைய திருவுருவச் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தி அன்னைக்கு வருகின்ற அனைவருக்கும் கேப்டனுடைய ஆலயத்தில் அன்னதானம் வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிறோம். அன்றைக்கு பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அன்பான உங்களுக்கு அனைவருக்கும் அழைப்பதில் தவிர தலைமை கழகத்தின் மூலமும் உங்களுக்கு முறையான அழைப்பு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அந்த கேப்டனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் அன்னைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து கழகத்தை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அதாவது முதல்வர் ஸ்டாலின் முதற்கொண்டு திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், அப்புறம் பாமக என்று விடுதலை சிறுத்தைகள், எல்லா கட்சியும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று மதிமுக, எல்லா கட்சிகளுக்குமே நேரடியாக சென்று அழைப்பு தந்து கேப்டனுடைய நினைவு நாள் அன்னைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்க இருக்கிறோம். அனைவருமே இப்போ டைம் கொடுத்துருக்காங்க. அது எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து யார் யார் நேரடியாக சென்று அழைக்கப் போகிறார்கள் என்பதையும் உங்களுக்கு தலைமை கழகம் அறிவிக்கும். சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துட்டேன். சட்டமேதை, நமது இந்தியாவுக்கே கான்ஸ்டியூஷனை எழுதினவர், சட்டத்தை இயற்றியவர், அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு தலைவர், அவரை போல ஒரு பார்லிமெண்ட்ல அதுவும் ஒரு மூத்த அமைச்சர் அவரை பத்தி பேசுறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது நிச்சயமாக யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கண்டனத்துக்குரிய விஷயம். அதனால அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும். நிச்சயமாக அவர் அதுக்காக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நான் ஏற்கனவே அறிக்கையில் கொடுத்திருக்கிறேன். மீண்டும் அதை நான் வலியுறுத்துகிறேன். அது தவறான ஒரு விஷயம். அவங்கெல்லாம் வாழ்ந்து சரித்திரத்தை செய்துட்டு போன தலைவர்கள். அவர்களை பற்றி இங்கே யாரும் பேசுவதற்கு யாருக்குமே தார்மீக உரிமை கிடையாது. எனவே இது மாதிரி இனிமேல் தலைவர்களை பற்றி அவதூறு பேசுவது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்.